நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டுமா இவங்களை பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு முன்பாகவும் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே உடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்க எங்களை ஆயத்தம் பண்ணினே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு நீர் பேசும், இடைப்படும், உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். இந்த நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத வசனம் உபாகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. பாருங்க, இந்த நாளில் இல்லை, கடந்த வாரத்தில் நம்மை விசேஷித்தவர்கள் என்று அழைத்த தேவன் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை உலக பிரகாரமான இஸ்ரவேலர் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கலாம். ஆனால் நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ஆவியினால் அபிஷேகப்பட்டு அவருக்குள் வேர் கொண்டு அவருடைய வார்த்தையில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்க நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். ஸோ நம்மை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள் முன்குறித்து ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றியிருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு நாமும் சுதந்திரராக மாறி இருக்கிறோம், நாமும் இஸ்ரவேலின் சொந்த ஜனங்களாக இருக்கிறோம். நம்மை பார்த்து தான் இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருது. நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கொடுத்து வைத்தவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லி ஆவியானவர் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரை பார்த்துன்னு சொல்கிறாரு. ஒருவேளை இன்றைக்கி நாம் இருதயத்துக்குள்ளே கலங்கி போய் வேதனைப்பட்டு காணப்படலாம். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளா, நான் கொடுத்து வைத்தவளா, என்னுடைய சூழ்நிலைகள் மாறுபாடாக காணப்படுதே அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்கள் நொந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நம்மை நாமே பல நேரங்கள் நம்முடைய சிந்தனையில் சத்துரு என்ன செய்கிறான், நம்மை குறித்தே மிகவும் தாழ்வாக நினைக்கும்படி, அற்பமாக நினைக்கும்படி, நம்மை குறித்தே நம்ம நினச்சி சோர்ந்து போகக்கூடிய ஒரு மனமடிவுக்குள்ளாக போகும்படி சத்துரு நம்மளை நடத்துகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையை கொண்டு வரான், அப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்கு முன்பாக விதைக்கிறான். ஆனால் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேதம் என்னை குறித்து என்ன சொல்கிறது, தேவ ஆவியானவர் என்னை குறித்து வேதத்தில் எப்படி எனக்கு கோடிட்டு காட்டுகிறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது, வேதத்தின் வார்த்தைகளை நம்ம முக்கியப்படுத்தும் போது அந்த வேதத்தின் மகத்துவங்கள் நமக்கு சொந்தமாக மாறுது. அதன் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியுது. அந்த வார்த்தைகளை வாசித்து 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 அறிக்கை பண்ணும்போது அதை நாம் என்ன செய்ய முடியும், சுதந்திரிக்க முடியும். நீதி உண்டாக இருதயத்திலே எண்ணப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி வேதவசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கிறாரு. ஸோ நாம் இந்த வார்த்தைகளை கேட்குறோம், வாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனால்
அதை நம்ம எப்போ விடுதலைக்கு நேராக அந்த வார்த்தை நம்மளை நடத்துது அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாயினால் அறிக்கை பண்ணப்படும் போது மட்டும்தான். அப்போ நாம் இந்த நாளில் நம்மை பார்த்தே சொல்லுவோம், லதாவே நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பக்கத்தில் இருக்க சகோதரிகளை பார்த்து, சகோதரியே நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதி, சகோதரரே நீங்கள் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரை பார்த்து நம்ம என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேச பழகுவோம். மாறுபாடான வார்த்தைகளை பேசுகிறத விட்டுருவோம். நம்மை நாம் எப்படி தாவீது அவனுடைய ஆத்மா கூட பேசிக்கிட்டே இருப்பான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார் சில சமயம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. சில நேரத்தில் சொல்லுவார், என் ஆத்மாவே ஏன் கலங்குற, ஏன் தயங்குற அப்படின்னு சொல்லிட்டு, உன் முகத்துக்கு ரட்சிப்பானவரை நீ இன்னும் என்ன செய்ய துதி அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவை அவரே பேசி உற்சாகப்படுத்துவார். அதே போல தான் நாமும் என்ன செய்யணும், நம்முடைய ஆத்மாவோடு கூட பேச பழகுவோம். ஆனால் எத்தனை தான் மாறுபாடான காரியங்கள் காணப்பட்டாலும், இல்லை நம்ம கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய சூழ்நிலை சாபமான சூழ்நிலையாக காணப்படலாம், அவமானமான சூழ்நிலையாக காணலாம், நிந்திக்கப்பட்டுருவோமோன்னு பயப்படுத்துகிற சூழ்நிலையாக காணப்படலாம். ஆனால் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் புறந்தள்ளிட்டு நீங்கள் எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நான் பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய எனக்கு ஒப்பானவன் யார், எனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் எனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் நீங்கள் ஏசப்பா, என் சத்துருக்கள் எனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், என் சத்துருக்களுடைய மேடுகளை நான் மிதிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த உபாகமம் 33 அதிகாரம் 29வது வசனத்தின்படி அறிக்கை பண்ண அந்த வார்த்தையில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சுதந்திரிக்க முடியும். பாருங்கள், இதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு தெரியும், எண்ணாகமத்தின் புத்தகம் 24 அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம். அதில் பார்த்தோன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தாகத்தோட தவிப்போட அவங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, கானானை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வனாந்திரத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்கொள்ளுதாங்க. அந்த வனாந்திர யாத்திரை மிகவும் சோர்வான ஒரு யாத்திரை தான். ஆனால் அந்த யாத்திரையில் அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் அவங்கள மெதுவாக வழிநடத்தி கொண்டு வருது. இளைப்பாற வேண்டிய இடத்துல இளைப்பாறுறாங்க. தாகமாக இருக்க வேண்டிய இருக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுக்குறாரு. பலவிதமான அற்புதங்களோட அதிசயங்களோடு அவங்க நடந்து வராங்க. ஆனாலும் சில சமயம் வழி நிமித்தம் அவங்க மனமடிவாயிடுறாங்க. சூழ்நிலை நிமித்தம் அவங்க எகிப்துக்கு அவங்க இருதயம் திரும்பிடுது, எதிர்த்து பேசுகிறாங்க. அப்படி பலவிதமான காரியங்கள் காணப்படுது. அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டாலாம் அங்கே என்ன செய்யலை, நடந்து வந்துக்கிட்டு இருக்கலை. அப்போது மோவாப் தேசத்துக்கு முன்னாடி அவங்க இன்னும் மோவாபோட எல்லையை கடந்து அதுக்கு அடுத்தால தான் கானான் தேசத்துக்குள்ள யோர்தானை கடந்து போகணும். இப்போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, யோர்தானுக்கு முன்னால் மோவாப் தேசம் இருக்குது. அந்த மோவாப் தேசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க பாளையம் இறங்கி இருக்காங்க. எண்ணாகமம் 24வது அதிகாரம் 22வது அதிகாரம் 41வது வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால், மறுநாள் காலமே பாலாக் பிலேயாமை கூட்டி கொண்டு அவனை பகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். அவ்விடத்திலிருந்து பிலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். இந்த 22 அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். பாருங்கள், மோவாப் தேசத்துக்கு முன்னாடி ஒரு சமபூமி இருக்குது. அந்த சமபூமியில் இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரமும் அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பாளையம் இறங்கி இருக்காங்க. பாளையம் இறங்கி இருக்கும்போது அதை 3வது வசனத்தில், ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரின் நிமித்தம் கலக்கம் அடைந்து. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் சொல்லுறதுக்கு நம்ம ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க, பல லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே தாகத்தோட, நாவரண்டு, வழி நிமித்தம் மனமடைந்து, பலவிதமான போராட்டங்களை எதிர்கொண்டு ஒரு அடிமையாக இருந்து தான் அவங்க என்ன செஞ்சாங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க.
இன்னொரு தேசத்தில் அடிமையாக இருந்தவங்க விடுதலையாகி வந்துக்கிட்டு இருக்காங்க. வர்ற வழியில் பலவிதமான சோதனைகளை சந்திக்காங்க, பலவிதமான காரியங்களை சந்திச்சுட்டு மாறுபாடான காரியங்களை சந்தித்து அவங்க வந்து வழி நிமித்த சோர்ந்து வந்து அந்த இடத்துல இளைப்பாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏன்னா 21 அதிகாரத்துலலாம் பார்த்தோன்னு சொன்னால் தண்ணீருக்காக முறைப்பாங்க. அந்த 21 அதிகாரத்தில் பாருங்கள், அதுக்கு முன்னாடி 21 அதிகாரம்லாம் பார்த்தோன்னு சொன்னால் தண்ணி இல்லாமல் இருக்குது, சாப்பாடு இல்லாமல் இருக்குது. 21 அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் அப்படின்ட்டுருக்கு. 5ஆவது வசனத்தில் இந்த அற்பமான உணவு எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க தினம் நாங்கள் இந்த மன்னாவை தான் சாப்பிடணுமா அப்படின்னு முறுமுறுக்கிற ஒரு ஜனங்களாக தான் காணப்பட்டாங்க, சோர்ந்து போன ஒரு ஜனங்களாக காணப்பட்டாங்க. ஆனால் அவங்க தங்களை ஒன்றும் இல்லாதவங்களா, தனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி இல்லாததையே பார்த்து முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிற ஜனங்களாக காணப்பட்டாலும் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இது அந்த மோவாப் ராஜா வந்து அந்த மக்களை பார்க்கும்போது சொல்கிறான், அந்த மக்களை பார்த்து பயப்படுறான். அவங்க பலனே இல்லாமல் மிகவும் பலவீனமாக இருக்காங்க. அவங்களுக்கு யுத்தம்னா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு சண்டை போடுறதுனா என்னன்னு தெரியாது, அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்த்து இந்த மோவாப் ராஜா சொல்கிறார், இப்போ என்ன பண்ணுறாரு, பயப்படுறாரு. இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்து அவங்கள பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க, மீதியாரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும். அதுக்கு அடுத்தால போட்டிருக்கு, 5ஆவது வசனத்தில் போட்டிருக்கு, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள், அவர்கள் என்னிலும் பலவான்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள குறித்து ஒரு அந்நிய தேசத்து ராஜா என்ன செய்கிறாரு, அவங்கள குறித்து ஒரு சாட்சி சொல்கிறாரு. பாருங்கள், இந்த நாளில் நம்மை குறித்து நம்ம யோசித்து பார்ப்போம். நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். நாமும் பல நேரங்களில் சத்ருவுக்கு தெரிஞ்சது கூட நம்மை குறித்து நமக்கு என்ன செய்யலை, தெரியலை. அவங்க மிகவும் பலவான்கள் அப்படின்னு சொல்லி மோவாப் ராஜா இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சாட்சி கொடுக்குறாரு. ஆனால் அவர் இவங்களை பார்த்து பயந்து நடுங்கி எப்படி இவங்களை விரட்டலாம், இவங்களை எப்படி நம்ம ஜெயிக்கலான்னு பயந்துக்கிட்டு இருக்க நேரம் இந்த ஜனம் எனக்கு தண்ணி இல்லை, எனக்கு சோறு இல்லை, எனக்கு இந்த இருக்கிற சாப்பாடு பிடிக்கலை, நான் என்னத்துக்கு எகிப்திலேயே இருந்திருக்கலாம், நான் ஏன் எனக்கு அந்த பாலுந்தேனம் இப்போ ஓடுற தேசம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிற ஜனங்களாக காணப்பட்டது. இன்னைக்கு நாமும் கூட நிறைய நேரம் எதிர்கொள்கிற பிரச்சனைகளின் நிமித்தம் நம்ம இனிமே போக போகிற காரியத்தை மறந்து முறுமுறுக்கிற ஜனங்களாக காணப்படுதோம். அப்படி நம்ம இல்லாதபடிக்கு இந்த நாளில் ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்கள், எதனால் ஆண்டவர் நம்ம என்ன சொல்கிறார், இவங்க ஒன்றும் இல்லாதனா ஒன்றும் இல்லாதவா, எனக்கு ஒன்று அது இல்லை இது இல்லைன்னு தன்னுடைய குறைவே நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அதே ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்லாம் அவங்கள பார்த்து சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த கொஞ்ச நாள் இவங்க இந்த பாதையை கடந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பாலுந்தேனும் ஓடுகிற தேசம் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் இந்த மோவாப் ராஜா என்ன செய்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசியை பாலாகுங்கிற ஒரு தீர்க்கதரிசியை கூட்டிகிட்டு வந்து, நீ என்ன செய்யணும், இந்த ஜனங்களை எனக்காக சபிக்கணும், நீ ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் எனக்கு தெரியும், நீ என்ன செய்யணும், இந்த ஜனத்தை எனக்காக சபிக்கணும்னு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அவனை சபிக்க சொல்லுதாரு. ஆனால் நமக்கு தெரியும் அந்த பாலாக்கு சபிக்கணும்னு நினச்சி தான் வந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை என்ன செஞ்சிட்டாரு, ஆளுகை செஞ்சிட்டாரு. நான் எப்படி என் பிள்ளைகளை சபிக்க விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆசீர்வதிக்க மட்டும்தான் விட்டாரு. பாருங்க, என்னாகமம் 23ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி பாலாக் சொல்கிறான். அதுக்கு முன்னால் சொல்கிறாரு, நீ பாலாக் என்னை கூப்பிட்டு நீ எனக்காக யாக்கோபை சபிக்கணும், நீ இஸ்ரவேலை வெறுத்துடணும்னு தான் சொன்னார். ஆனால் தேவன் சபிக்காதவனை என்னால் எப்படி சபிக்க முடியும், கர்த்தர் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பாலாக் தீர்க்கதரிசி சொல்கிறாரு. பாருங்கள், நம்ம ஆண்டவர் வெறுக்கலை, தேவன் நாம் சபிக்கப்பட்டவங்க இல்லை, நம்ம வெறுக்கப்பட்டவங்க இல்லை, நம்ம தள்ளப்பட்டவங்க இல்லை, நம்ம ஒன்றும் இல்லாதவங்க இல்லை, நம்ம குறைவுள்ளவங்க இல்லை. ஆண்டவர் நம்ம நிறைவுள்ளவளாக என்ன
செஞ்சிருக்காரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் நிறைவுள்ளவள், கர்த்தரால் திருப்தியாக்கப்பட்டவள், அவருடைய அப்பத்தினால அவருடைய வீட்டின் ஆகாரத்தினால நான் திருப்தியாவேன்னு சொல்லி அந்த ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை அந்த இஸ்ரவேலோட சூழ்நிலை போல காணப்பட்டா கூட நாம் அதை சொல்லாமல் ஆண்டோடைய இந்த சத்திய வசனங்களை சொல்லி 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 நம்ம உற்சாகப்படுத்த பழகுவோம். ஏன்னா நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அவர் என்னை பாக்கியவதின்னு சொல்லியிருக்கிறாரு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு என்ன சொல்லியிருக்கிறாரு. ஸோ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் தான், நான் குறைவுள்ளவள் அல்ல. என்ன யாரும் சபிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர் என்ன சபிக்கலை, அவர் என்னை ஆசீர்வதிக்க மட்டும்தான் செஞ்சிருக்காரு. அவர் சபிக்காத ஒருத்தரை யாரும் சபிக்க முடியாது. யாருடைய சாபம், யாரோ ஒருத்தர் என்ன அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அதை செஞ்சிட்டாங்க, அவங்க சாபம் நம்மளை தொட முடியாது. அவங்களுடைய வார்த்தைகள் நம்ம மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு தான் நம்ம கீழ்பட்டு இருக்கோம், தேவனுடைய கிருபைக்கு தான் நம்ம கீழ்பட்டு இருக்கோம். அந்த கிருபைக்கு முன்பாக சாபங்களும் மற்றவங்களோட வீணான வார்த்தைகள் எல்லாம் காரணமில்லாத சாபமாக என்ன செஞ்சிடும், மாறி போயிடும். காரணமில்லாமல் இட்ட சாபங்கள் பலிக்காதுன்னு வேதவசனம் என்ன செஞ்சிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நாம் என்ன செய்ய வேண்டாம், தேவன் சபிக்காதவனை யாரும் என்ன செய்ய முடியாது, சபிக்க முடியாதுங்கிறத அறிஞ்சு நமக்கு சந்தோஷத்தோடு கூட காரியங்களை எதிர்கொள்ள பழகும். அது மட்டும் இல்லை, 24வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பாருங்க, நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு சொன்னால் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டும்தான். நம்மளை கஷ்டப்படுத்துவது அவருக்கு பிரியம் கிடையாது. நம்ம குறைவுள்ளவங்களாக இருக்கணுங்கிறது ஆண்டோடைய இஷ்டம் கிடையாது. அப்போ சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம சில பாதைகளில் நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு தகப்பன் தான் பிள்ளைய உயர்ந்த நிலைக்கு அது வரணுங்கிறதுக்காக அந்த ஸ்கூலில் கொண்டு தன்னை விட்டு பிரித்து கொண்டு ஸ்கூலில் விடுறாங்க, எக்ஸாம் எழுத வைக்காங்க, படிக்க வைக்காங்க. அந்த படிக்கணுங்கும் போது அந்த பிள்ளைக்கு கஷ்டமாக இருந்தால் கூட, அது பிரியமில்லாத காரியமாக இருந்தால் கூட அதை பிரியமானதாக மாற்றி எப்படியாவது அந்த பிள்ளைய படிக்க வச்சிட பிரயாசப்படுதாங்க. ஒவ்வொரு வகுப்பாக அந்த பிள்ளை தாண்டி வருது, உயர் படிப்புக்கு போகுது, தூர இடத்துல போய் தங்குது, அப்போ குடும்பத்தை விட்டு போய் தனியாக இருக்குது. இப்படி சில காரியங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் போது தான் அந்த பிள்ளை உயர்ந்த இடத்துக்கு போய் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போய் தனக்குரிய ஸ்தானத்தில் நின்று தானும் ஒரு ஆளுமை மிக்க மனிதனாக மாறுது. அதே போல் நம்மையும் ஒரு ஆளுமை மிக்க உள்ள பிள்ளைகளாக, ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மாற்றும்படி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில சிக்ஷைகளை, சில சோதனைகளை அனுமதித்து நம்மளை உயர்த்தி கொண்டு வர்றதுக்கு காரணம் நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். நம்ம ஆசீர்வாதமானவர்களாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் ஆண்டவர் நம்மை அப்படி நடத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, அதே அதிகாரம் 24 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். மற்றவங்க ஒருவேளை நம்மளை அருவருப்பா பார்க்கலாம், நம்மையே நாம் அற்பமாக பார்க்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை அழகாக பார்க்கிறாரு. வேதத்தில் உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கும், என் பிரியமே நீ ரூபவதி, உன் முகரூபம் அழகாக இருக்கிறது, உன் சத்த இன்பமாக இருக்கிறது அப்படின்லாம் ஆண்டவர் சொல்வார். ஒருவேளை நாம் பாட்டு பாடும்போது சிலர் என்ன செய்யலாம், நம்மளை நக்கல் பண்ணலாம், நல்லா பாடலைன்னு நம்மளை குறைச்சி சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அவரை நம்ம துதித்து பாடும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், உன்னோட சத்தம் எனக்கு இன்பமாக இருக்குது, உன் முகரூபம் அழகாக இருக்குது, நீ என் பிரியம், நீ என் ரூபவதி அப்படின்னு சொல்லி நம்மை பாராட்டுகிற தகப்பனாக இருக்கிறாரு. ஸோ அவர் நம்மை அழகாக பார்க்கிறார், அசிங்கமாகவோ அவமானமாகவோ அவர் பார்க்கல. இன்னும் அதில் பார்த்தோன்னு சொன்னால், அந்த நம்முடைய வாசஸ்தலம் எப்படி இருக்கான், பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதிவோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. உயர்ந்த காரியங்களுக்கு நம்மை ஒப்பிட்டு ஆண்டவர் என்ன செய்ய, நம்மையும் நம்முடைய வாசஸ்தலங்களையும் நம்முடைய இருப்பிடங்களையும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அழகாக பார்க்குறாரு. நாம் நம்ம குறித்து, நம்முடைய வீட்டை குறித்து, நம்முடைய பின்னணியை குறித்து நாம் அற்பமாக நினைக்கும்போது, அவமானமாக நினைக்கும்போது, மற்றவங்களும் நம்மளை அப்படி நினைப்பாங்களோ, அவங்க யாராவது நம்மளை நக்கலாக கேலியாக பேசும்போது நம்ம இருதயம் என்ன செய்யும், அங்கலாய்க்கும். ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை
என்னுடைய வாசஸ்தலம் அழகானது, என்னுடைய கூடாரம் மேன்மையானது, அது பரவி போகிற ஆறுகளைப் போல் இருக்கிறது. ஒருவேளை பரவி போகிற ஒரு ஆறை நம்ம எவ்வளவா ரசிப்போம். அதை போல் ஆண்டவர் நம்முடைய வாசஸ்தலங்களை ரசிக்கிறாரு. நதியோரத்தில் இருக்க தோட்டம் எவ்வளோ செழிப்பாக இருக்கும், அதை போல் நம்முடைய வாழ்க்கையை அவர் செழிப்பாக பார்க்குறாரு. ஸோ நாம் என்ன செய்வோம்? இதெல்லாம் ஆண்டவர் சும்மா சொல்லலை, இதை நம்ம விசுவாசிக்கும் போது தான். அதனால தான் சொல்றேன், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் இல்லை இந்த எண்ணாகம 24 அதிகாரத்தை வச்சு நான் ஒரு பாடலே என்ன செஞ்சுருக்கேன், எழுதியிருக்கிறேன். ஸோ அந்த எப்போல்லாம் என் மனசுக்குள்ள தாழ்வு எண்ணங்கள்லாம் வருதோ, எப்போல்லாம் மாறுபாடான எண்ணங்கள் தோன்றுதோ, அப்போல்லாம் அந்த பாடலை பாடி 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 இந்த வார்த்தையே பாடலாக மாற்றிருக்கிறதுனால அந்த ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் பாடலாக மாற்றி, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய், அந்த வசனத்தின்படி பாடலையேற்றி எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நான் பாடல் என்ன செய்வேன், அறிக்கை பண்ணி அதை வாழ்க்கையில் அபியாசித்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆண்டவர் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட எத்தனையோ மாறுபாடான காரியங்கள் வந்தாலும் அத்தனையும் புறந்தள்ளி மிதித்து மேலேற கர்த்தர் எனக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். இச்சகம் பேசத்தான் செய்வாங்க, ஆனால் அடங்கித்தான் ஆகணும். அவர்களுடைய மேடுகளை நீ மிதிப்பாய். ஒரு சத்துருக்கள் நம்ம மிதிக்க ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார். சத்துருக்கள் வாழ்க்கையில் வராமல் இருப்பாங்கன்னு நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கல, வருவாங்க. ஆனால் அவங்களுடைய மேடுகளை நம்முடைய கால்கள் தான் மிதிக்குமே ஒழிய அவர்களால் நம்ம மிதிக்கப்பட மாட்டோம். அப்படிங்கிறது தான் சத்தியம். அந்த சத்தியத்தை கொண்டு இந்த நாளில் உண்மையான சூழ்நிலைகள் மாறுபாடாக காணப்படலாம், ஆனால் அதை நாம் மேற்கொள்ள ஆண்டவருடைய வார்த்தை போதுமானதாக இருக்குது. இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், அவர் நம்முடைய இந்த 24 அதிகாரம் 25 அதிகாரத்தில் பார்த்தா நம்முடைய எதிர்காலத்தில் பார்க்குறவரா, நம்முடைய தூரதரிசனத்தோடு பார்க்குறவரா இருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோன்னு சொன்னால் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறதுனால சத்துருவுக்கு திண்டாட்டம், ஆண்டவருக்கு கொண்டாட்டம். ஆனால் நாமோ இதை அறியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். நாமும் அந்த தடுமாற்றங்களை எல்லாம் இந்த நாட்களில் நிப்பாட்டி நாம் பாக்கியவான்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே நம்ம ஸ்டெடியாக நிற்போம். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வோம். கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாக மாற்றியிருக்கிறார். அதை கொண்டாட, ஆண்டவரோடு சேர்ந்து கொண்டாட பழகுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், பெரிய காரியங்கள் செய்வாய், மேன்மேலும் பலப்பட்டிடுவாய், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால்.